நரி சாலையை மறித்த கதை. ஒரு நாள் ஒரு நரி காட்டில் சுற்றிக் கொண்டிருந்தது. அது மிகவும் சோம்பேறி. வேட்டையாடாமல் எளிதாக உணவு கிடைக்க வழி தேடியது. அப்போது அது ஒரு சின்ன பாதையை கண்டது. அந்த பாதையில் தினமும் பல விலங்குகள் சென்று கொண்டிருக்கும். உடனே நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. அது அந்த பாதையை ஒரு பெரிய மரக்கிளையால் மறித்தது. பிறகு அது சாலையின் நடுவில் உட்கார்ந்து கொண்டது. சிறிது நேரத்தில் ஒரு மான் அங்கே வந்தது. மான் கேட்டது, நரி, இந்த வழியை ஏன் மறித்திருக்கிறாய்? நரி பெருமையாக சொன்னது, இந்த பாதை இப்போ ஏன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இந்த வழியில் செல்ல வேண்டுமென்றால் நீ எனக்கு ஒரு உணவு கொடுக்க வேண்டும். பயந்த மான் உடனே சில பழங்களைக் கொடுத்து அங்கிருந்து சென்றது. அதை பார்த்த நரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. வேட்டையாடாமன் உணவு கிடைக்குது என்று அது நினைத்தது. அடுத்ததாக ஒரு முயல் வந்தது. அதற்கும் நரி அதே விதி சொன்னது. முயலும் பயந்து கொஞ்சம் காய்கறிகள் கொடுத்து சென்றது. இவ்வாறு பல விலங்குகள் நரிக்கு உணவு கொடுத்து சென்றன. ஒரு நாள் ஒரு பெரிய யானை அந்த வழியில் வந்து, யானை கேட்டது, ஏன் இந்த பாதையை மறித்திருக்கிறாய்? நரி வழக்கம் போல சொன்னது, இந்த வழி என் கட்டுப்பாட்டில் உள்ளது. செல்ல வேண்டுமென்றால் எனக்கு உணவு கொடு. யானை சிரித்தது, இந்த காடு எல்லோருடையது. நீ எப்படி இந்த பாதை உன்னுடையது என்று சொல்கிறாய் என்று கேட்டது. நரி கோபமாக, நான் சொன்னதுதான் சட்டம் என்றது. அதற்கு யானை அமைதியாக மரக்கிளையை எடுத்து தள்ளிவிட்டது. யானை நரியிடம் சொன்னது, அதிகமாக தந்திரம் செய்தால் ஒரு நாள் உண்மையான பலம் உன்னால் தோற்றுப்போவாய். அதை கேட்டு நரி வெட்கப்பட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. மாறல்: அதிக தந்திரம் நீண்ட நாள் வேலை செய்யாது. அதிக தந்திரம் நீண்ட நாள் நிலைக்காது. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீங்க.